தமிழகத்தில் இயங்கும் சிபிஎஸ்இ பள்ளிகளை மாநில அரசின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர தமிழக பள்ளி கல்வித்துறை முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் தற்போது அரசின் கட்டுப்பாட்டின் கீழ் அரசு பள்ளிகள் மற்றும் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளும் இயங்கி வருகின்றன. மெட்ரிகுலேஷன் பள்ளிகளும் சமச்சீர் கல்வி முறையை பின்பற்றியே தற்போது செயல்பட்டு வருகின்றன. அவையும் தமிழக பள்ளி கல்வித்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் தான் செயல்படுகின்றன. இதனிடையே சிபிஎஸ்இ பள்ளிகள் மட்டும் அரசின் எந்தவித கட்டுப்பாட்டுக்குள்ளும் வராமல் தனி ராஜ்யமாக இயங்கி வருகின்றன. அந்த பள்ளிகளுக்கான கட்டணங்களை கட்டண நிர்ணய குழு முடிவு செய்தாலும் அனைத்து சிபிஎஸ்இ பள்ளிகளும் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்றன என சொல்ல முடியாது. மாணவர் சேர்க்கையிலும் அவை இஷ்டத்துக்கு செயல்படுகின்றன. அது மட்டுமல்லாமல் சிபிஎஸ்இ பள்ளிகள் தொடங்க மாநில அரசுகளிடம் தடையில்லா சான்றிதழ் பெற தேவையில்லை என்று சமீபத்தில் அந்த பள்ளிகளின் வாரியம் அறிவித்தது. சிபிஎஸ்இ பள்ளிகள் அரசின் எந்த வரைமுறைக்கும் கட்டுப்பட தேவையில்லை என்பதை வெளிக்காட்டும் விதமாக இந்த அறிவிப்பு அமைந்தது. இந்நிலையில் அந்த பள்ளிகளை மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர பள்ளி கல்வித்துறை அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலர் சபிதா கருத்து தெரிவித்த போது, மாநில அரசின் விதிமுறைகள் மற்றும் சட்ட திட்டங்கள் சிபிஎஸ்இ பள்ளிகளையும் கட்டுப்படுத்தும் என்று கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பாக தமிழக முதல்வரிடம் தெரிவிக்க உள்ளதாகவும் அவர் உரிய முடிவை எடுப்பார் எனவும் சபிதா மேலும் தெரிவித்தார். நடப்பு கல்வி ஆண்டின் இறுதிக்குள் அந்த நடவடிக்கைகள் நிறைவு பெறும் என்றும் அடுத்த கல்வி ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பள்ளிகள் மாநில அரசின் நேரடி கட்டுப்பாட்டுக்குள் வரும் என்றும் தெரிகிறது.